விஷ்ணு விஷால் அண்ட் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா லட்சுமி. ஸோ இவங்க 2 பேரோட நடிப்பில் 2022 ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் கட்டா குஸ்தி. ஸோ மக்களோட ரிவ்யூ வைஸ்லையும் சரி, கலெக்ஷன் வைஸ்லையும் சரி ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம். வெறும் 5 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு படம் வேர்ல்டு வைடாக 30 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதை வச்சு இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த படத்தோட டைரக்டரான செல்லா ஐயாவு ஸோ இப்போ இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுக்க போகிறாரு. இதுக்கான ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்தோட பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு. என்னது கட்டா குஸ்தி படத்துக்கு செகண்ட் பார்ட்டா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுமோ, அதாவது என்னென்ன கேள்விகள்லாம் தோணுமோ அது எல்லாத்தையுமே இந்த ப்ரோமோவில் ப்ரொடியூசர் கேட்குற மாதிரியும் அதுக்கு டேரக்டர் பதில் சொல்கிற மாதிரியும் அந்த ப்ரோமோ அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ப்ரோமோ வீடியோவில் அவங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து கட்டா குஸ்தி படத்தோடைய சீக்வல் தான். அதாவது கட்டா குஸ்தி அப்படிங்கிற பேரை மட்டும் வச்சுட்டு ஸோ அதே மாதிரி வேறு ஒரு கதையவோ இல்லை வேறு எந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வச்சு நடிக்கிறதோ அப்படிலாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த விஷ்ணு விஷால் அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமி ஸோ இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இந்த படமும் அப்படிங்கிறது அமைய போகுது. சேம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் எந்தெந்த ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட்லேயும் அவங்க வந்து நடிப்பாங்க. 2022 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் கட்டா குஸ்தி இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தது யார் அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோவான விஷ்ணு விஷால் அண்ட் தெலுங்கு ஆக்டரான ரவி தேஜா. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த படத்தோட செகண்ட் பார்ட் கட்டா குஸ்தி பார்ட் 2 இந்த படத்தை வேல்ஸ் மூவி இன்டர்நேஷ்னல் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி கல்யாணம் ஆகுது, அவங்க 2 பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை வருது, எதனால் பிரச்சனை வருது, அவங்க கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த படத்தை ஒரு ஹாப்பி எண்டிங் படமாக தான் அந்த படத்து கதையோட முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அதில் என்ன கதையை அவர் கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கட்டா குஸ்தி பார்ட் 2 ஸோ இந்த படம் வரப்போகுது. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஸோ இந்த படம் எப்படி இருக்க போது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.